Right. Good morning, Deepika. Good morning, Miss. Right. போன கிளாஸ் அம்மா நாங்க அந்த பணி செயல்முறையின் அடிப்படை வகைகள் தான் பார்த்தோம் என்ன? Oh, Miss. Right. வகைப்படுது அதை குறிச்சு நாங்க டீட்டெயில்ஸ் பார்த்தோமா? கண்டிப்பா என்ன இது முடிச்சிட்டோம் என்ன? இது Oh, முடிச்சிட்டு இது எங்கால இது பார்த்தோம் எழுதிட்டாமா இது ரியல் டைம் ஓஎஸ் எழுதிட்டேன் மிஸ். மற்றது இல்லை. எழுதிட்டாமே ரைட் ஓகே ரியல் டைம். அடுத்தது தனிப்பயனர் தனிப்பணி இயக்க முறைமை சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் ஓஎஸ். அதாவது சிங்கிள் டாஸ்க் சிங்கிள் யூசர், அதாவது யூசர்னால எங்களுக்கு விளங்க வேண்டிய டிரெக்ட்லி நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது ஏதாவது ஒன்று யூசரால கொடுக்கப்படுகிற செயல்முறைக்கு ஏற்ப தொழிற்படக்கூடிய இயக்க முறைமையைத்தான் இந்த தனி பயனர் தனி முறைமை, அதாவது பயனர் அதாவது யூசர்னால கொடுக்கப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில செயல்படக்கூடியது. இவ்வியக்க முறைமை மென்பொருளானது ஒரு குறித்த நேரத்தில் ஒரு பயனர் ஒரு பணியினை செய்ய மாத்திரம் இடம் அளிக்கின்றது. இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அநேகம் வேலைகளை நாங்க ஒரே நேரத்துல செய்யலாம், அப்படித்தானே? எஸ், நாங்க இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கொண்டு நாங்க மியூசிக் லிசன் பண்ணலாம், வீடியோ பார்க்கலாம், ஸோ எல்லாத்தையும் செய்யலாம். பட் நாங்க இந்த முறைமையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு வேலைய ஒரு ஒரு நேரத்தில் ஒரு யூசர் கொடுக்குற ஒரு வேலையை மட்டும்தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், சரியா? சோ அதைத்தான் சொல்லுவோம் தனி பயனர் தனி டாஸ்க், சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். அதற்கு ஒரு உதாரணமா சொல்லுறாங்க பாருங்க. ஒரு பயனர் நேரத்தில் ஆவணத்தை அச்சு பிரதி செய்யவோ தட்டச்சு செய்யவோ அல்லது வலையமைப்பு சேவையிலிருந்து ஏதாவது ஆவணத்தை பெறவோ மாத்திரம் அனுமதி அளிக்கும். சரி, இதுல சொல்ல வர்றது இப்போ நாங்க வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம், சரியா? பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம். பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கல பிரிண்டர் மூலம் வேறு ஏதாவது தொழில ஒரே நேரத்துல செய்து கொள்ள முடியுமா? பிரிண்டர் மூலம் செய்ய முடியுமா தீபிகா? இல்ல மிஸ். இல்ல, ரைட். அதைத்தான் சொல்ல வர. இப்ப ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய்யறதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ். இப்ப கம்ப்யூட்டர்ல நான் எல்லாம் செட் பண்ணிட்டு பிரிண்டர் கொடுக்குறேன். பிரிண்டர் கொடுத்தாலும் அந்த பிரிண்ட் மட்டும் எனக்கு வேலை செஞ்சு தரும். அதோட சேர்த்து கலர் பிரிண்டா இந்த பிரிண்டாரு நான் ஒரே நேரத்துல நான் கொடுக்க முடியாது, வேற ஏதாச்சும். சரி, அதுக்கு பயன்படுத்தப்படுகிற ஓஎஸ் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல உதாரணமா MS DOS, பாம் ஓஎஸ் இவங்க ரெண்டையும் குறிப்பிடலாம், சரியா? நாங்க அடுத்தது எம்பலாங்க பார்த்துட்டு பிறகு எழுதுவோம், ரைட்டா? இது மூன்றாவது தனி பயனர் பற்பணி இயக்கம். என்னவா? ஒரு யூசரால நிறைய வேலைகள் மல்டி டாஸ்க் ஓஎஸ், நிறைய வேலைகள் செய்யக்கூடிய மாதிரியான ஓஎஸ் கொண்ட என்னது ஓஎஸ்கள். ஒரு யூசர்னால நிறைய வேலைகளை செய்யக்கூடியதாக நாங்க பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ்கள் என்னன்னு பார்க்க. இதுல குறிப்பிட்டிருக்கின்னா இவ்வியக்க முறைமை மென்பொருளானது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பயனர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை செய்வதற்கு இயலுமான வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும், சரியா? இவ்வியக்க முறைமைகளையே இன்றைய தனியார் பாவனை பயன்படுத்தலாம், ரைட்? இப்ப நாங்க யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்கள்ல இந்த மாதிரியான வேலைகளை தான் செய்யணும். முந்தி காலத்திலேயம்மா நாங்க வந்து இப்போ பிரிண்டர்ஸ் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, எப்படி டெக்னாலஜி வளர்ந்தது. இப்ப நாங்க ஒரு ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நாங்க மைய ஊத்தணும்
அதுக்கு பிறகு நாங்க பேப்பரை கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு பிறகு நாங்க தான் எடுத்தும் வைக்க வேணும். அதை பிரிண்ட் சரியா வர்றதுக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பேப்பரை வச்சு அமர்த்தி கொடுத்தா பிறகுதான் அது பிரிண்ட் ஆகும். ஆனா இப்ப ம். அப்படி இல்லைன்னா இப்போ நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த நேரம் ஒரு இடத்துல பிரிண்ட் கொடுக்கலாம், ஒரு இடத்துல என்னது வேற வேலைகளையும் நாங்க செய்யலாம், டைப் பண்ணலாம், எதுவும் நாங்க செஞ்சு செஞ்சு கொடுக்க கொடுக்க வேலை முடிஞ்சு கொண்டே இருக்கும். சோ அப்படிப்பட்ட ம். நிலைமை தான் இந்த இது தனி பயணம். நான் ஒரு ஆள் நிறைய வேலைகளை மல்டி டாஸ்க் செய்யக்கூடிய மாதிரி எனக்கு பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ்கள் என்னென்னு சொன்னா, கீழே உதாரணம் பாருங்க, விண்டோஸ் எக்ஸ்பி 7, 8, 10, macOS, உபுண்டு போன்ற ஓஎஸ்களை குறிப்பிடலாம். சரியா? இதே மூலமா விண்டோஸ் நாங்க போட்டோம்னா மல்டி டாஸ்க் செய்யலாம். என்னது வேர்ட் செய்யலாம், எக்ஸல் ஓ ஆக்சஸ் செய்யலாம், இல்லாட்டிக்கு வீடியோஸ் கேட்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், என்னது சாங்ஸ் கேட்கலாம், கூகுளா இல்ல எது இருந்தாலும் நாங்க ஒரே டைம்ல எல்லா வேலையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இந்த விண்டோஸ்களை தான் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கு. சரி, அது வந்து ஒரு பயனை நிறைய வேலைகளை செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஓஎஸ். அடுத்தது மல்டி யூசர்ஸ் மல்டி டாஸ்க். இப்போ நீங்க நான் ரெண்டு பேர், சரியா? மல்டி ஒன்றுக்கு மேற்பட்டாங்க, இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து செய்யக்கூடிய மாதிரியான வேலைகளை செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ்கள். நிறைய பேர் ம். நிறைய வேலைகளை செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ்கள் கீழே பாத்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2003, யூனிக்ஸ் போன்றவற்றை குறிப்பிடணும். எதுக்கு? நிறைய பேர் நிறைய வேலைகளை செய்யறது. மகிழ்ச்சி. இவ்வியக்க முறைமை மென்பொருளானது பல பயனர்கள் ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்வதற்கான வசதிகளை வழங்கக்கூடிய ஓஎஸ். சரியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரைட்டா? இந்த நாலு விளங்கிட்டா? அந்த ஒழுங்குமுறையில விளங்கிட்டா? ஓ மிஸ். ஓகே, அப்ப நாங்க எழுதிக்கொள்ளுமா? இதுல நீங்க ஃபுல்லா எழுத தேவையில்லாம ஆ அந்த அந்த முறைமையண்டா என்ன, அதுக்குரிய உதாரணங்களை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. ஆ இந்த ப்ளூ கலர்ல இருக்கு, அதை மட்டும் எழுதி அதுக்குரிய உதாரணங்களையும் போட்டுக்கணும். ரைட். ரியல் டைம் எழுதிட்டோமே. நான் ரெண்டாவதுல இந்த இந்த இதையும் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதையும் உதாரணத்தையும் எழுது. ஆ மிஸ். உங்களுக்கு கிரேட் 11 சிலபஸ் தொடங்கிட்டா தீபிகா? இல்ல மிஸ், பாஸ் பேப்பர் தான் செய்யலாம். பாஸ் பேப்பர் தான் செய்யறாங்க. ஆ. ரைட், ஓகே. உங்கள்ட்ட பாஸ் பேப்பர் இருக்குதா? ஓ மிஸ், பாஸ் பேப்பர் புக் இருக்கு. இருக்கு. ரைட். பாஸ் பேப்பர்ஸ்ல வந்து அந்த முக்கியமான பாடங்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க, டேட்டா பேஸ் அதுக்கு. டேட்டாபேஸ். ரைட். நானும் அது உங்களுக்கு அடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சார், ஒரு பெர்டிகுலர் சார் டீச் பண்ணத பாஸ் பேப்பர் எப்படி செய்யறது, பட் அது முக்கியமா என்னென்ன வரக்கூடியது உங்களுக்கும் ஏ லெவல் ஒரு ஆளுக்கும் நான் படிப்பிக்கிறேன். சோ உங்களுக்கும் ஓ லெவல்ல படிப்பிக்கிறது ஏ லெவல் ஜிட்டுக்கு இருக்கமா, தெரியுமா? ஆ சரி. ஓ அப்ப ஓ லெவல் ஏ லெவல் ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி என்னென்ன முக்கியமா இருக்கு, கேட்ஸுகள் இருக்கு, ஆ மற்றது நம்பர் சிஸ்டம் இருக்கு. ம். So, இந்த மாதிரி காமனான விஷயங்கள் படிப்பிக்கிறார். ஸோ நான் அதைத்தான் உங்களுக்கு பேப்பர் மாடல்ல போனா நல்ல மனு பார்த்தேன். நான் நினைக்கிறபடி நீங்க அவ்வளவு கிளியர் பண்ணினீங்கன்னாலே போதும், நீங்க புக்கு பார்க்க தேவையில்லை. ஓ மிஸ், அதுக்கா ஸ்கூல்லயும் இப்ப கிரேட் 11, இப்ப கிரேட் 10 முடிக்கல, கிரேட் 11 முடிக்க டைம் இல்லாதனால பாஸ் பேப்பர்ஸே செய்யறாங்க. அதுல வந்து முக்கியமானதுகள் வாரது மட்டும். எஸ் எஸ் எஸ், நானும் அந்த இது வச்சிருக்கிறேன். நான் இப்போ நான் ஒரு ஆளுக்கு ஏ லெவலுக்கு ஒரு ஆள் வாரவா, ஜிட்டுக்கு வாரவா, ஸோ அவாக்கும் அந்த சாரோட லெக்சரிங் தான் எடுத்து கொடுக்கும். நான் பேப்பர் மெத்தட், பேப்பர்ல எது எது முக்கியமா வருமோ அதை மட்டும் அவர் படிப்பிக்கிறார்.
ப்ராக்டிக்கல் வேர்ட் எக்ஸல் அக்சஸ் பவர் பாயிண்ட் அது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ல கட்டாயம் கேட்பாங்க. ஸோ ஓ அது உங்களுக்கும் இருக்கு ஜிட்டுக்கும் இருக்கு ஏ லெவல்ல. மிஸ், அப்ப நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பேப்பர் பாஸ் பேப்பர் செய்வோமா? ஓகேம்மா, என்ன பிரச்சனை? எப்போ உங்களுக்கு எக்ஸாம்? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் அப்போ? ஆம், ஏப்ரல் ஏப்ரல் டேட் சொல்லல, ஏப்ரல் வந்து சொன்னாங்க. ஏப்ரல் ஏப்ரல் ரைட். ஓகே ஓகே. நான் எனக்கு ஒருக்கா உங்கள்ட்ட புக் இருக்காமா? புக் வந்துட்டா உங்களுக்கு? ஓ மிஸ், இருக்கு. எனக்கு உங்களோட புக்கோட அந்த முன் பேஜ் என்னென்ன பாடம்ன்றது இருக்கு தானே, அது ஒரு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பலுமா? கிரேட் 11 மிஸ். கிரேட் லெவனோட. ஆ சோ அப்ப சரி. நான் அது கேட்ட மாதிரி உங்களுக்கு டேர்முக்கு ஏற்ற மாதிரியானதுகள் அந்த சார் லெக்சரிங் எல்லாம் எடுத்து போட்டு செய்து தரலாம். ஆ, சரி. உங்கள்ட்ட லேப்டாப் இருக்குதா வீட்டுல? இல்ல மிஸ். இல்ல ரைட். ஓகே ஓகே ஓகே. அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு எப்பயும் கிளாஸ் போட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஃபிக்ஸ்டான டைம் எது எங்களுக்கு? செவ்வாய்க்கிழமையே. தேர்ஸ்டே. தேர்ஸ்டேயா? ஓ, தேர்ஸ்டே 7க்கு தான் சொன்னேன். தேர்ஸ்டே 7க்கு. தேர்ஸ்டே 7. 1 மினிட்மா. ஆ, உங்களுக்கு வெனிஸ்டே அண்ட் மண்டே போடக்கூடிய மாதிரி இருக்குமேம்மா. எனக்கு தேர்ஸ்டேடா ஒரு கிளாஸ் இருக்கு. நான் எப்படி உங்களுக்கு தேர்ஸ்டே போட்டுறது மறந்துட்டேன். மண்டே அண்ட் வெனிஸ்டே உங்களுக்கு ஓகேயா இருக்குமேம்மா, 6 to 7 மாதிரி? வெனிஸ்டே வந்து மிஸ் நான் கிளாஸ் போறேன், மேக்ஸ் கிளாஸ். ஓகே ரைட் ரைட். நீங்க போறது நான் மண்டே உங்களுக்கு என்ன மாதிரி? மண்டே ஓகே மிஸ். மண்டே 6 to 7. ஆ, ஓகே. ரைட். நான் வந்து 6க்கு ஒரு கிளாஸ் ஒன்று முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி ஓ நான் சரி. மண்டே உங்களுக்கு ஓகேயா இருக்குமே? ஓ மிஸ், மண்டே ஓகே. ரைட் ஓகே ஓகே. அப்படி மண்டே எங்களுக்கு மிஸ் ஆகினா நான் உங்களுக்கு வேற ஒரு நாள் சாட்டர்டே அண்டால போட்டோ எடுத்து கொள்ளுவேனா? ஓ சரி மிஸ், எழுதிட்டேன் மிஸ். ஓகே ஓகே ரைட். ரைட். தனிப்பயனை கட் பண்ணி
ஓகே அதிபி. ஓகே மிஸ், எழுதிட்டேன். நாலாவது பற்பயன பற்பணி. மல்டி யூசர் மல்டி டாஸ்க். நீங்க எக்ஸாம்லமா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் எழுதுவீங்களா இல்லாட்டி இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு அலோ பண்ணுவாங்களா? ஆன்சர்ஸ் எதுவும் இங்கிலீஷ்ல தெரிஞ்சா இங்கிலீஷ் வேர்டுகள் யூஸ் பண்ண? ஓ மிஸ், அந்த ஏதாவது அந்த சில வேர்ட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து இங்கிலீஷ்ல எழுதலாம். ஆஹா. அந்த ஆன்சர் சொல்ல விட மாட்டாங்களே. ஆன்சர்ஸ் எழுதல. ஆ, ஆ. ஓகே மிஸ். ஓகேடா. இப்ப அடுத்ததுக்கு போவோம். அது இதெல்லாம் பேப்பர் ஒன்று காட்டியிருக்கு. பேப்பர்லயும் வந்த கேள்வி இந்த இருக்கு. பின்வருவனற்றுள் தனி பயனர் பல பணி இயக்க முறையாகும். இதுல இருந்து தனி பயனர் நாலாவது பல்பணி. எம்எஸ் மிஸ். தனி பயனர் பல்பணி எது வரும்? தனி பயனர் பல்பணி. எம்எஸ் தாஸ். எம்எஸ் தாஸ். ரைட். பல்பணி பயனர் இயக்க முறை இதுகளை ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு எது சரியானதுன்னு சொல்லட்டாம். இதுல எது சரியா இருக்கும்? பல்பணி பல் பயனர் இயக்க முறை. அதுக்கு என்ன வரும்? உபுண்டு. உபண்டு. திறந்த முறை மென்பொருள். திறந்த முறை மென்பொருள் பாக்கிக்க. அதுவும் உபுண்டு தான். திறந்த முறை மென்பொருள் பார்த்தும் தானே. ஓ மிஸ். அதுக்கு எது ஒப்பேரா? நச்சு நிரல் எதிர் மென்பொருள் பார்த்தோமா? உலாவி மென்பொருள் இல்லேனா? இல்ல மிஸ். உலாவி மென்பொருள் நச்சு நிரல் எதிர்மறை மென்பொருள். ரைட். இது பார்க்க இல்லைன்னு நான்
இதுல ஒரு விளங்கப்படுத்துற பாருங்க. இது வந்து சார் தன்னுடைய டியூட்ஸ் எல்லாம் கொடுக்குற காட்டுறாரு மாதிரி நாங்க அதுல உங்களுக்கு தேவையா. இத பாப்போம். இயற்கை முறைமை அந்த பல்பணிக்குரியது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எழுதி இருந்தோம் கீர்த்திகா? எம்எஸ் டோஸ் அது மட்டும்தான் மிஸ். எம்எஸ் டோஸ் எம்எஸ் டோஸ் மட்டும்தான். எம்எஸ் டோஸ் மட்டும்தான் எழுதிருந்தோமா? ஓ மிஸ். தனி பயனர் பல்பணி, தனி பயனர் பல்பணி. ஆனா விண்டோஸ் எக்ஸ்பி இவங்களுக்கு வரும். விண்டோஸ் எக்ஸ்பி அதுவும் வரும். நான் நினைக்கிறபடி இதுல வராதுதான் கேட்டிருக்கு. வராதுதான் சார். இந்த கேள்வி மாத்த சொல்லியிருக்காரு. இப்ப இயக்க முறைமையில எங்களுக்கு தனி பயனர் பல்பணி இயக்க முறைக்குள்ள வராதது போட சொல்லியிருக்கிறார். இதுல பாருங்க, மெஸ் ஓஎக்ஸ் உபண்டு அண்ட் விண்டோஸ் வரக்கூடியது. இந்த எம்எஸ் டாஸ் வர முடியாது. ஓகேயா? ஓ மிஸ். எம்எஸ் டாஸ் மட்டும்தான் வர முடியாது. எங்களுக்கு விண்டோஸும் வர மாட்டா, உபண்டுவும் வரும். உபண்டுவும் விண்டோஸும் பல்பணிக்கும் பல் பயனர் பல்பணிக்கும் வரக்கூடியது. சோ அது வந்து தனியாளுக்கும் வரலாம் தானே, பல பேருக்கும் வருதுன்னு சொன்னா தனியாளுக்கும் வரலாம் தானே, பல வேலைகளை செய்யறதுக்கு. சோ இது பல்பணி தானே. தனி ஒரு ஆளுக்கு பல்பணி. பல்பணி செய்யக்கூடிய ஓஎஸ்கள் இந்த விண்டோஸும் இருக்குது, ஓஎஸ்ஸும் இருக்குது, மேக்ஸும் இருக்குது, மேக்ஸ் ஓஎஸும் இருக்குது. சோ இதுல வர முடியாதது எதுன்னு சொல்லி கேட்டாதான் இந்த மெஸ் டோஸ் மட்டும் வராது. மெஸ் டோஸ் மட்டும் என்ன செய்யும்? தனி பயனருக்கும் தனி பணிக்கும் தான் வரும். சரியா? இதுல மாற்றம் விளங்குதாடா? ஓ மிஸ். ரைட், ஓகே. அடுத்து
இதுல நாங்க இந்த திறந்த முறை மென்பொருள் பார்க்கையிலப்பா நச்சு நிரல் எதிர் மென்பொருள் பார்க்கையில உலாவி மென்பொருள்ன்றது பார்க்கையில என்ன சோ இதுல வந்து ஆமா. சொல்லிங்க பல்பணி பல்பயனர் இயக்க முறைக்கு எங்களுக்கு வரக்கூடியது லினக்ஸ். அடுத்து திறந்த முறைமை மென்பொருளாக கொள்ளக்கூடியது திறந்த முறைமை மென்பொருளாக கொள்ளக்கூடியது உபண்டு உபண்டு வந்து மற்ற ஓஎஸ்களுக்கு எல்லாமே நாங்க காசு கொடுத்துதான் டவுன்லோட் பண்ண வாங்க வேணும். ஆனா உபண்டு மட்டும் ஃப்ரீ டவுன்லோடு. சரியா, உபண்டு மட்டும் எங்களுக்கு ஓ எப்பவுமே யாருந்தாலும் நாங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஓஎஸ். ஸோ அதனாலதான் இது திறந்த முறை மென்பொருளுக்கு உபண்டு போட்டிருக்காங்க. உபண்டு தான் வரும் அப்படித்தானே? எஸ், ஆமா. உபண்டு தான் வரும். நச்சு நிரல் எதிர் மென்பொருள் நச்சு நிரல் எதிர் மென்பொருள் என்னது? அவிரா அது சொன்னா இது ஒரு வைரஸுக்குரிய ஒரு ஓஎஸ். சரியா, வைரஸுக்குரிய ஓஎஸ். நச்சு நிரல் எதிர் மென்பொருள் அதாவது வைரஸை எதிர்க்கிறதுக்கான மென்பொருள் அவிரா. அது அண்ட் வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன வைரஸ் ஓஎஸ்எல் இருக்கு? அவிரா பெஸ்ட். அந்த சொப்பியா போடுறேன்னு சொல்லி சொன்னா கருநாள் நான் போட்டு வைரஸ் போடுறது இன்னொன்னு நான் ஒண்ணு பாவிக்கிறேன்னா மறந்துட்டேன் பேர். அது சொப்பியா. இது ஓஎஸ் அவிரா. ஓஎஸ் எப்படி போடுவாங்க? பெரிய 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 வேலைகள் செய்யறவங்க தான் இந்த ஓஎஸ் போட்டு வச்சிருக்கொள்வாங்க. அப்பதான் டிரெக்ட்லி அவங்க இப்ப அவிரா போட்டாடா எதுவுமே எங்களுக்கு தாக்காது. இப்ப சொப்பியா போட வேண்டிய அவசியமும் இல்லை. ஓஎஸ் போட்டீங்கன்னு சொல்ல. சரி, அதனாலதான் நச்சு எதிர்நிரல் மென்பொருளாக அவிரா தானே. பிக்கு 4 ஆமா. சிக்கு 1 ரைட். ஓகே, அப்ப ஆமா. உலாவி மென்பொருள்னு சொல்லிக்கல. ஒபேராவில் வந்து எல்லா என்னது கூகுள் மாதிரி எல்லா விஷயங்களையும் சர்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒபேரா. சோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா சங்கல்ப கணினி வலையமைப்பானது பல வாடிக்கையாளர்களை சர்வர் கணனியுடன் இணைத்து வேலை செய்ய அனுமதிக்கிறது. இந்த வலையமைப்பில் இயங்கும் முறையாக அமையக்கூடியது என்னன்னு கேட்டிருக்கா. சங்கல்ப கணினி வலையமைப்பானது இது ஒரு கணினி வலையமைப்புன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ரைட். அந்த வலையமைப்பானது பல வாடிக்கையாளர்களை சர்வர் கணனியுடன் இணைத்து வேலை செய்ய அனுமதி அளிக்கிறது. இந்த வலையமைப்பை எப்படி சொல்லுவோம்? பல வாடிக்கையாளர்கள் சர்வர் கணனியுடன் பிணைக்குது. இது எப்படி சொல்லலாம்? மல்டி யூசர். மல்டி மல்டி யூசர், மல்டி ப்ராசஸிங் வராதா? இல்லாட்டி மல்டி டாஸ்கிங் சொன்னா வேலை. ஆனா வாடிக்கையாளர் யூசர்ஸ் என்ன. சோ மல்டி யூசர்ஸ் தான் எங்களுக்கு. மல்டி ப்ராசஸிங் சொன்னா செயல்முறைக்கு உட்படுத்துறது மல்டி ப்ராசஸிங் என்ன. அதுல வித்தியாசம். ஆன்லைன் சொன்னா நேரடியா ஒரே ஒரு நேரத்துல நேரடியாக வேலையை முடிக்கக்கூடியது ஆன்லைன். சோ இதுல எங்களுக்கு எது வரும்? மல்டி யூசர். ஓகே, மல்டி பல்பணி மென்பொருள் முறைமை எது? பல்பயனர் பல்பயனர் பல்பணி மென்பொருள் எங்களுக்கு விண்டோஸ் சர்வர் தான். விண்டோஸ் சர்வர் எங்களுக்கு. விண்டோஸ். எஸ், இந்த காலத்துல நாங்க கூடுதலா பயன்படுத்துறது விண்டோஸ் தான். எல்லாருமே பயன்படுத்துற ஓஎஸ் விண்டோஸ் தான். சோ அது வந்து பல்பயனர் பல்பணி மென்பொருள். அடுத்தது பின்வருவற்றில் எது கையடக்க தொலைபேசி காண இயக்க முறைமை ஒன்று அல்லாதது? இதுல சொல்லுங்க அப்ப. விண்டோஸ் மொபைல் இருக்கு, நோக்கியா ஓஎஸ் இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு, முதலாவது சிம்பியன். சிம்பியன் தான் வரும் என்ன. ரைட். அடுத்து தனிப்பயனர் தனிப்பணி. தனிப்பணி பல்பயனர் 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 நிகழ்நேர இயக்க முறைமை. இதுக்கு எது வரும்னு நினைக்கிறீங்க? தனிப்பயனர் தனிப்பணிக்கு எம்எஸ் டாஸ். எம்எஸ் டாஸ். பல்பணி தனிப்பணி விண்டோஸ்
விண்டோஸ் இது பல்பயணிக்கு விண்டோஸ் வரும் தானேடா. ஓ நம்ம தனி பயனருக்கு நாங்க எது கொடுக்கலாம்? யூனிக்ஸ் கொடுக்கலாம். நிகழ்நேர இயக்க முறைமை ஏடிஎம். சரிதானே? ரைட். ஓகே 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 சார். இப்போ இவ்வளோத்தோட முடிக்கிறேன் நினைக்கிறேன். ஓகே ரைட். நாங்க பார்த்ததும் சரி. அடுத்து இன்னொரு வீடியோ கிளிப் பண்ணி இதற்குரிய இந்த பாடத்துக்குரியது இருக்குது, அதே முறைக்க பார்த்துட்டு அலுவலகா இருந்தா பார்த்துட்டு போயிடுவோம். அதுல ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி சிலதுகள் செய்து காட்டுறார் சார். இதற்கா சும்மா பாருங்க சரி. விளங்கப்படுத்துறார் சார், பாருங்க. நான் இது விளங்கப்படுத்த தேவையில்ல, சும்மா உங்களுக்கு அறிவிக்கா இப்படி நாங்க ஸ்கிப் பண்ணி போயிடாதபடிக்கு இவ்வளவுத்தையும் முடிச்சுட்டு போயிடுவோம். நோட்ஸ் தேவையில்லை உங்களுக்கு. சும்மா ஒரு என்னது உங்களோட மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். சும்மா பார்த்துட்டு போயிடுவோம். அடுத்த கிளாஸ்ல நாங்க பேப்பருக்கே போவோமா? ரைட். முறைமையினுடைய வகைகள் என்ன என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அவற்றினுடைய வினாக்களினையும் நாங்கள் கடந்த பாடங்களில் நாங்கள் பார்த்தோம். இந்த பாடத்தினூடாக நாங்கள் இந்த பணி செயல் முறைமையின் பணிகள் யாவை என்பதனை நாங்கள் பார்க்க உள்ளோம். பணி செயல் முறைமை ஏன் எங்களுக்கு இருக்கி அப்படி என்பதை நாங்கள் இந்த பாடத்தினூடாக நாங்கள் பார்க்க உள்ளோம். இதில் நாங்கள் முதலாவது விடயத்தினை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்டால் பயனர் நட்பு இடைமுகத்தை வழங்கல். ஆகவே இந்த இயக்க முறைமையின் பணி செயல் முறைமையினுடைய பிரதான பணிகளாக நாங்கள் 2 வகையான பணிகளை இங்கு குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த பயனர் நட்பு இடைமுகத்தை வழங்கல். இரண்டாவது நாங்கள் சொல்லலாம் என்று கேட்டால் இந்த கணனி முறைமையில் உள்ள வன்பொருட்களை முகாமை செய்தல். இனி நாங்கள் என்னுடைய முதலாவது விடயத்தை நாங்கள் பார்ப்போம். பயனர் நட்பு இடைமுகம் என்றால் என்ன என்று சொன்னால், கணனியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மென்பொருட்கள் கணனியின் வன்பாகங்களை, கணனியின் கோப்புகளை சேமிக்க, அந்த கோப்புகளை திறப்பதற்கான வசதிகளை பயனருக்கு வழங்குதல். ஆகவே இந்த பயனர் இடைமுகமானது பின்வரும் 2 அடிப்படைகளிலான பயனர் இடைமுகங்கள் காணப்படுகின்றன. ஒன்று நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் கட்டளை கோட்டு இடைமுகம். இவரை சொல்லுவோம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், CLI என்று நாங்கள் சொல்லுவோம். இங்கு கட்டளை கோட்டு இடைமுகம் ஆனது சகல தொழிற்பாடுகளும், இங்கு கணனியில் ஒரு கோப்புகளை திறப்பதாக இருக்கட்டும், ஒரு ஃபோல்டரை திறப்பதாக இருக்கட்டும், ஒரு C டிரைவ் D டிரைவரை நாங்கள் திறப்பதாக இருக்கட்டும், சகல செயற்பாடுகளும் இங்கு கொமாண்டுகள் மூலமாக, கட்டளைகள் மூலமாக இடப்படும். இதற்காக ஒரு இடைமுகம் வழங்கப்படுமானால் அவரை நாங்கள் சொல்லுவோம் கட்டளை கோட்டு இடைமுகம் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த கட்டளை கோட்டு இடைமுகத்தினை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணி செயல் முறைமை நாங்கள் சொல்லலாம் MS DOSனை நாங்கள் சொல்லலாம். இந்த கட்டளை கோட்டு இடைமுகத்தினை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று கேட்டால், நான் இதில் CMD என நான் சர்ச் பண்ணுகின்றேன். நான் சர்ச் பண்ணுகின்ற பொழுது நான் CMD என நான் இங்கு சர்ச் பண்ணுகின்றேன். இங்கு நான் CMD என நான் எங்களுடைய கணனியில் தேடுவேனாக இருந்தால் எங்களுக்கு கொமாண்ட் ப்ராம்ப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விண்டோ எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கொமாண்ட் ப்ராம்ப்ட், அந்த கொமாண்ட் ப்ராம்ப்டினை நான் இங்கு தெரிவு செய்வேனாக இருந்தால் எங்களுக்கு பின்வரும் ஒரு விண்டோ ஒன்று எங்களுக்கு தென்படும். இவரை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த கட்டளை கோட்டு இடைமுகத்தினூடாக எங்களுடைய கட்டளையில் நாங்கள் எவ்வாறான வேலைகளை செய்வது என்பதை நாங்கள் இனி பார்க்கலாம். இங்கு நீங்கள் பார்க்கலாம், இங்கு C டிரைவ் திறக்கப்பட்டிருக்கின்றது. என்ன டிரைவ் இங்கு திறக்கப்பட்டிருக்கின்றது கேட்டால் எங்களுக்கு C டிரைவ் இங்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நான் எங்களுடைய கணனியில் நான் எந்த ஒரு டிரைவினையும் நான் திறக்க வேண்டுமாக இருந்தால், இப்ப நான் D டிரைவை நான் திறக்க வேண்டுமாக இருந்தால்
இங்க இருக்கக்கூடிய பட உருவை நான் என்ன செய்யலாம்? சிம்பிளாக ஈயை நான் கிளிக் பண்ணலாம். ஈ கிளிக் பண்ணி ஈயில் என்ன இருக்கின்றது என்பது பட உருக்கள் மூலமாக எனக்கு தென்படும். ஆனால் கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் நான் டியினை திறக்க வேண்டுமாக இருந்தால் இங்கு டி டபுள் கோலோன் என நான் கட்டளையை கொடுக்கின்றேன். ஸோ இது டி இல்லை, இ டபுள் கோலோன். என்னுடைய அர்த்தம், நான் இந்த இ டிரைவை இப்பொழுது திறந்திருக்கின்றேன் என்று அர்த்தம். இ டிரைவில் என்ன என்ன ஃபோல்டர்கள் ஃபைல்கள் இருக்கின்றது என்பது எனக்கு தெரிய வேண்டுமாக இருந்தால் இங்கு வச்சு நான் சிடி டேஷ் டேஷ் டிஐஆர் என நான் டைப் பண்ணுகின்றேன். டிஐஆர் என நான் டைப் பண்ணுவேனாக இருந்தால் எங்களுடைய இ டிரைவில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்கள், இ டிரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்கள் எல்லாம் எனக்கு தென்படும். இங்க நீங்கள் பார்க்கலாம், இந்த இ டிரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்கள் எப்பொழுது அவை உருவாக்கப்பட்டது இங்க நீங்கள் பார்க்கலாம். இதில் நாங்கள் டிஐஆர் என்பதெல்லாம் ஃபோல்டர், இ டெக் புக், ஃப்ளவர், கிரேட் 10 and 11 வீடியோஸ், கிரேட் 11 HTML, கெஸ்ட், ஹஸ்னத் சாரா, இன்டர்னல் பிட், இர்ஃபான், ஐடி, லேர்ன் ஃபார் சேல், எல்பிஎஸ் வீடியோ என நிறைய ஃபோல்டர்கள் இங்கு காட்டப்படுகின்றது. இங்கு நீங்கள் பார்க்கலாம் 12 12.txt, ab.txt, abc.txt, bit.gam, bit.mpx, bit2.gan, bit2.pdf இதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய கோப்புகள். இப்பொழுது நான் எங்களுடைய டி டிரைவை காட்டுகின்றேன். இன்னும் இருக்கக்கூடிய கோப்புகள் எல்லாம் அங்கு எங்களுக்கு கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் எனக்கு தென்படுகின்றது. நான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டரை திறக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் இருக்கக்கூடிய ஃப்ளவர் என்பதை திறக்க வேண்டுமாக இருந்தால், இந்த ஃப்ளவர் என்று சொல்லக்கூடிய ஃபோல்டரை திறக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இங்கு வந்து என்ன செய்யலாம்? இந்த ஃப்ளவரின் மீது நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுவதின் ஊடாக நான் இப்ப இர்ஃபான் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபோல்டரை திறக்கின்றேன். அவை இதில் இவ்வாறான ஃபோல்டர்கள் என்ன செய்யப்படும் என்று கேட்டால் அதை கிளிக் பண்ணினவுடன் எங்களுக்கு விளங்குதா தேவிகா? ஓ மிஸ். ரைட், விளங்காடி கேளுங்கம்மா. இப்ப நான் இங்க அழைச்சிட்டு போனா டைம் ஆயிடும், அந்த ப்ராக்டிக்கல போட்டு காட்டுறேன் சார், அதனாலதான் விட்டு இருக்கிறேன். ஆ மிஸ். ஓகே தானே? விளங்க இல்லையா? ஓகே மிஸ். விளங்குதா? ஓ மிஸ். ரைட்டா, திறக்கப்படும். கொமாண்ட்